அப்படியே உலகத்துல நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. தங்கத்தோட விலை கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் கண்ணா பின்னான்னு சரிஞ்சிருச்சு. ஐடி கம்பெனி எல்லாம் லே ஆஃப்னு ஒரு பிரச்சனையில இருக்காங்க. H1B விசாவை ரத்து பண்றதா ட்ரம்ப் சொன்னதுல இருந்து அங்க கொஞ்சம் கலவரம். பார்மஸ்டிக்கல் கம்பெனி மேலேயும் டாக்ஸ் போடுவேன் ட்ரம்ப் போட்ட பயத்துல இப்ப ஒட்டுமொத்தமா மார்க்கெட் கண்ணா பின்னான்னு சரிஞ்சு நம்ம ஏதோ ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்க மாதிரி தோணுது இல்ல. சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, அந்த மாதிரியான நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்ன்றதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனல்ல பெரும்பாலும் பினான்ஸ்ல பிஹேவியர் எவ்வளவு முக்கியன்றத பத்தி நிறைய பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பினான்சியல் கிரைசிஸ் உருவாகுதுன்னா அதுக்கு முக்கியமா ஒரு 3 காரணம் ரொம்ப முக்கியங்க. அது என்னன்னு இப்ப நான் சொல்றேன். ஓவர் கான்பிடன்ஸ், அரகன்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்கறதுக்கு சில்லறத்தனமா இருக்கும், லேக் ஆஃப் காமன் சென்ஸ். இந்த 3 விஷயத்தினாலதான் உலகத்துல ஒரு பினான்சியல் கிரைசிஸ் உண்டாகுது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் என்னன்னு பாருங்க. ஓவர் கான்பிடன்ஸ், நம்ம தான் எல்லாத்தையும் பாக்குறோம் அப்படி. இந்த மிரட்டல், உருட்டல், அரகன்ஸ் சொல்லுவாங்க இல்ல, நான் உன் மேல டாக்ஸ் போடுறேன், நான் சொல்றதுல நீ கேளு, என்கிட்ட ஆயுதத்தை வாங்கி இல்லைன்னா உன் மேல டாக்ஸ். இவங்க போய் ஏதாவது ஒரு நாட்டு மேல உண்மையா ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டு அதால எங்கேயாவது அமைதி வந்திருக்கா? கிடையவே கிடையாது. என்ன திருட போறது? இப்ப வெனிசுலா பக்கம் எதுக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன திருடவா தான் இருக்கும். பாப்போம், என்ன கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சிடும். ஈராக்ல போர் தொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை. இந்த கிரைசிஸ் உருவாகிறதுக்கான முக்கிய காரணமே நான் சொன்னல இந்த 3 ரீசன் தான். லேக் ஆஃப் காமன் சென்ஸ், அரகன்ஸ், ஓவர் கான்பிடன்ஸ். நம்மள யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, நம்ம எடுக்கிற முடிவு தான் சரின்ற மாதிரியான ஒரு அடாவடித்தனம். சரி, இந்த மாதிரி கிரைசிஸ்க்குலாம் முக்கியமான கல்பிரிட்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல இந்த பேங்க்ஸ், 2வது பினான்சியல் இன்ஸ்டிடியூட்ஸ், 3வது கவர்மெண்ட், 4வது பாலிசி மேக்கர். இந்த கவர்மெண்ட்டும் பாலிசி மேக்கரும் நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தெரிஞ்சிடும் இவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னு. பட் இந்த பேங்க்ஸும் பினான்சியல் இன்ஸ்டிடியூட்டும் எடுத்து பண்ற தப்பெல்லாம் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு வெளியில வராது. சோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா நின்னுதான் சம்பவம் பண்ணோம். சரி, இந்த கவர்மெண்ட் அந்த பாலிசி மேக்கர்ஸ் இது ரெண்டுக்கும் இப்ப நம்ம பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளே நான் மாலரி ட்ரம்ப் ஆகுவதுதான். உலகத்தை காப்பாத்த வந்திருக்கேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும், பல நாட்டின் போர்களை நிப்பாட்டினேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்றீங்களா சார்? அதனாலதான் சார் டாக்ஸ் போடுறீங்க. இப்ப மத்த நாடும் யோசிப்பாங்கல்ல, உன் நாட்டை வளர்க்கறதுக்கு நாங்க ஏன்டா கஷ்டப்படணும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க போடுற டாக்ஸ் எல்லாம் உங்க நாட்டு மக்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இவருக்கு யாரு இந்த ஐடியாவெல்லாம் தரதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையாவும் ஒன்னும் புரியவும் இல்லை. ஒருவேளை இது போன வீடியோல கூட நான் ஒரு சந்தேகத்தோட கேட்டிருப்பேன், ட்ரம்ப் உண்மையாவே ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது சூதாடுறாரா, இல்ல இப்படி டாக்ஸ் போறேன்னு சொன்னோடனே அந்த பங்கு எல்லாம் விலை விழும், அதை வாங்கி வச்சுக்கிறது, திருப்பி எடுத்துறது, அப்புறம் விலை ஏறும், வித்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம்ல ஈடுபடுறாரான்னு எனக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு இருக்கு. எப்படியும் உண்மை வெளில வரும்ல ஒரு நாள், வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த பேங்க்லயோ, இந்த பெரிய பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூட்லயோ, கவர்மெண்ட்ஸ்லயோ பாலிசி மேக்கர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல தன்னை படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறவங்க. பேரு கீழே, டிகிரி கீழே பெருமையா அந்த யூனிவர்சிட்டி பேர்லாம் போட்டுக்கோங்க. சார், இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தேன் சார், இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னு. சரி, இவ்வளவு எல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்க பண்ற பாலிசி ஏதாவது ஒன்னா சொல்லிக்கிற மாதிரி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, அதுல பாதிக்கு பாதி வெந்தது வேகாது, தேராதான் இருக்கும். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான். தன்னை ஒரு அறிவாளி நினைச்சுக்கிறது தான். அந்த போஸ்டிங் போனவுடனே அந்த இது தானாவே வந்துரும் போல. இப்போ நீங்க அந்த அடிமைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க நான் அடிமைத்தனத்துல இருந்து வெளில வரணுன்றதுக்காக போராடி தன்னோட அடிமை கூட்டத்துல இருந்து ஒரு ஆளை தலைவனா கொண்டு வருங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவனோட மோசமா இவங்களை அடிமைத்தனமா ட்ரீட் பண்ணுவான். சரி, அவனை ட்ரீட் பண்றதுக்கு நம்மால தானே அப்படி கஷ்டப்படுத்துறான்னு இந்த மக்களும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்குவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்ம இந்த பாலிசி மேக்கர்ஸ் போடுற பாலிசியும். சரி, அவனுக்கு பரவாயில்ல, சரி நம்ம பய சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆளுங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே எப்பவுமே இந்த கேள்வியை கேட்டுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்கிறதா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம முடிவு தப்பாயிட்டா என்ன ஆகுது, நம்ம கொஞ்சம் தேவையில்லாம தான் ரொம்ப புஷ் பண்றோமோ, இந்த டாக்ஸ் ரொம்ப அதிகமா தான் போடுறோமோ, இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ, பாவம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு திமிர்த்தனம். சரி, நமக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற ஒரு முட்டாள்தனம். நீங்க அறிவாளி தான் ஜி, ஆனா அப்பப்போ உங்களோட அறிவாளித்தனமானதே நீங்க நாசமா போறீங்க, கேவலமான ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க. என்ன உங்க பாலிசியால யாரு பிரச்சனைக்கு உள்ளாகிறதுனா, என்னைய மாதிரி உங்களை மாதிரி சாதாரணமான ஆளுங்க தான். நம்ம தான் ரோட்ல நிப்போம் உங்களோட பாலிசியால. ஏன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட், ஃபியூச்சர் பிளான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி நம்ம இந்த பாலிசி மேக்கர்ஸ் உருவாக்குன ஒரு ஸ்கீம்ல கொண்டு போட்டு வச்சிருப்போம். கடைசியில அது என்னன்னா பேப்பர் போட்டு கணக்காதான் ஊரையும் நமுத்து போயிடும், நம்மளோட முதலீடும் தண்ணியில அடிச்சுட்டு போயிடும். சரி, இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் உண்டாகிற சுச்சுவேஷன் நமக்கு தெரியுது, இந்த பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் ஏதோ தப்பு பண்றாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன லெசன் கத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலிசி மேக்கர்ஸும் எதுவும் லெசன் கத்துக்க மாட்டாங்க, நம்மளும் அதுல இருந்து எதுவும் பெருசா கத்துக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. எடுத்து பாருங்க, எல்லா நேரத்துலயும் இந்த ஓவர் கான்பிடன்ஸ், அரகன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் காமன் சென்ஸ், இந்த 3
ஹிஸ்டரியில பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுதான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க ஹிஸ்டரியில இருந்து ஒரு லெசனும் கத்துக்கிறதே இல்ல. ஹிஸ்டரி படிச்சுட்டு வந்து அதை விட கேவலமா தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களே தவிர உண்மையாவே அதுல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு லெசனும் இல்ல. சரி, அப்ப நான் என்ன தாண்டா பண்ணுன்னு கேக்குறீங்களா? புயலே வந்தாலும் அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது மட்டும் தான் நம்மளால இப்ப பண்ண முடியும். அந்த கிரைசிஸ் வரும், அதுவே சரியாகும். பட் அந்த கிரைசிஸ்க்கு பயந்துட்டு போய் தேவையெல்லாம் வித்து நம்மளோட முதலீட்டை நாமளே நஷ்டப்படுத்திக்க கூடாது. இப்ப நீங்க கோவிட் டைம்ல ஒரு பேனிக் ஆச்சு. அதுக்கப்புறம் 2008 அப்புறம் இப்போ கூட அதானி ஸ்கேம்னு சொல்லிட்டு வந்து இடையில ஒரு 2 நாள் போட்டு அடிச்சாங்க. நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வரக்குள்ள போட்டு குமுறினாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். அது வரும், சரியாயிரும். பட் நம்ம அதுக்கு பயந்துகிட்டு அந்த நேரத்துல வித்துறக்கூடாது. நமக்கு பினான்சியல் ஐக்கியூவை விட யூக்யூ ரொம்ப முக்கியம். எமோஷனலா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்ன்றதான் இங்க ரொம்ப முக்கியம். மனுஷங்க எப்பவுமே ஒரு 4 எமோஷன்ஸால ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம், பேராசை, இல்லாட்டி ஓவர் கான்பிடன்ஸ் அண்ட் பேனிக் ஆகுறது, பயந்து வித்துட்டு ஓடி வந்துடுறது. இந்த 4 எமோஷன் தாங்க லைஃப்லயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி பெரிய பிரச்சனையா மனுஷங்களுக்கு இருக்கு. இந்த 4லயும் எந்த சூழ்நிலையிலும் நீங்க மாட்டிக்க கூடாது. சோ அதனால இந்த மாதிரியான எமோஷன்ஸை ஓரங்கட்டி வச்சுட்டு அமைதியா பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அப்படி நீங்க இந்த மாதிரியான கிரைசிஸ் டைம்ல வெயிட் பண்ணும்போது நீங்க சர்வைவ் ஆகிறதோட மட்டும் இல்லாம நல்ல பணமும் சம்பாதிக்க முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. போயிட்டு அப்படி இந்த கோவிட் சார்ட் இப்பதான் ரீசெண்டா 2020-21 நடந்துச்சுல, போயிட்டு பாருங்க உளுந்த வேகத்தை விட என்ன வேகமா எழுந்திருச்சுன்னு. சோ என்ன கிரைசிஸ் உலகம் பூரா என்ன நடந்தாலும் எதுவும் ஆயிராது ஜி. அது பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க. பட் நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். நம்மளோட முதலீட்டாளர்கள் எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. சோ அது என்னைக்கு இருந்தாலும் விழுந்தாலும் எந்திரிக்க தான் செய்யும். நம்ம அமைதியா பொறுமையா இந்த மாதிரியான பைனான்சியல் கிரைசிஸ் வரும்போது எந்த ரிஸ்க்கும் எடுத்துட வேணாம், எந்த தப்பான முடிவும் எடுத்துட வேணாம். அமைதியா வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம், நல்லதே நடக்கும். சரி, மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சரவணகுமார்.